Hello friends, welcome to my channel Make It Tasty with me. இன்னைக்கு நம்ம crispy and tasty ஆன soya 65 செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. soya 65 செய்யிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்துல 2 கப் தண்ணி எடுத்துக்கலாம். அதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் soya chunks சேர்த்து ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு மூடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. soya chunksலாம் நல்லா ஊறி பெருசாக ஆகிடுச்சு. இதை 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு தண்ணிலாம் நல்லா பிழிஞ்சு வச்சுக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்ச சோயா சங்க்ஸோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே தேவையான உப்பு, கூடவே அரை மூடி எலுமிச்சம்பழத்தோட ஜூஸை பிழிஞ்சு விட்டு இதை சோயா சங்க்ஸோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சோயா சங்க்ஸில் உப்பு காரம்லாம் நல்லா பிடிச்சதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சிட்டோம். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் வாட்டரியாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டேன். எண்ணெய் காய்ஞ்சதும் சோயா சங்க்ஸை தனித்தனியாக போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஒட்டுக்காக போட்டோன்னா ஒன்றோட ஒன்று கலந்துடும். ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சுவையான சோயா 65 ரெடி ஆகிடுச்சு. சோயா ரிச் இன் ப்ரோட்டீன், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம லேடிஸ் எவ்வளோ வேணால் சாப்பிடலாம், ஆனால் ஜென்ஸ் அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது உடம்புல இருக்கிற ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணும். அதுவும் வளர்கிற பசங்க இருக்கிற வீட்டில் ஒன்ஸ் இன் எ மந்த் இல்லை 2 months ஒன்ஸ் கொடுத்தா போதும். இது சோயா ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே அப்ளை ஆகும். டோஃபோ, சோயா மில்க் எது எடுத்துக்கிட்டாலுமே அவங்களுக்கு அளவாக தான் கொடுக்கணும். இப்போ சோயா சங்க்ஸ்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துக்கலாம். இதே மாதிரி மிச்சத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குயிக்காக கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான சோயா 65 ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அடிச்சிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.